யோசுவாவும் 24வது அதிகாரத்தை தான் எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது ஆவியானவர் ஏவுகிறார், நீ இப்படி எழுது. என்ன? இத்தனை வயதில் நீ செத்ததாக, 127 வயதில் யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா மரித்தான் என்று எழுது. அப்போ இவருக்கே தெரிகிறது, நான் செத்த பிறகுதான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற பட்டம் எனக்கு கிடைக்கப் போகிறது என்று. இதை பற்றி நான் வருகிற நாட்களில் காலேபை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு நான் மறுபடி சொல்லுவேன். அந்த யோசுவாவுக்கு தெரிகிறது, நான் சாகும் வரை நான் எப்படி அழைக்கப்பட போகிறேன்? மோசேயின் ஊழியக்காரன். மோசேயின் ஊழியக்காரன் என்றால் அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரி, அப்படிதானே? இந்த காலத்திலே அநேக பாஸ்டர்மாருக்கு இப்படி ஒரு நிலை இருந்தால் என்ன? கதை கிளியும். இந்த காலத்தில் இருக்கிற அநேக ஊழியக்காரர்களுக்கு முந்தா நாள் ரட்சிக்கப்பட்டு நேற்று ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு பாஸ்டர் ஆகிவிட்டாலும் நாளைக்கு பாஸ்டர் என்று அழைக்கப்பட விருப்பமில்லை. நாளைக்கு எப்படி அழைக்கப்பட வேண்டும்? ரெவரண்ட். நாளை மறுதினம் என்னை ரெவரண்ட் என்று யாரும் அழைக்கக்கூடாது. டாக்டர், ஒழுங்காய் படித்து டாக்டரேட் வாங்க முடிந்தால் பரவாயில்லை, அப்படி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. 300 யூரோவுக்கும் நீங்கள் டாக்டரேட் வாங்கலாம். அப்படி வாங்கி டாக்டர் என்று அழைக்கப்பட்டாலும் இன்னும் ஒரு நாள் மாத்திரம்தான் அது தாக்கு பிடிக்கும். அதற்கு பிறகு கார்டினல், பிஷப், ஆர்ச் பிஷப். நம்ம பெந்தெகோஸ்தே சபைகளை பற்றி நான் சொல்கிறேன். என்ற தெய்வமே, இன்னும் பெந்தெகோஸ்தே சபைகளிலே இன்னும் வராத ஒன்றே ஒன்று இருக்கிறது. அதுவும் நாளைக்கு நாளன்றைக்கு வந்துவிடும். பாப்பாண்டவர். திடீரென உங்கள் ஆண்டு விழாவுக்கு ஒரு பாப்பாண்டவர் வந்து நிற்பாரோ தெரியவில்லை. அந்த பாப்பாண்டவர் அல்ல, கத்தோலிக்க பாப்பாண்டவர் அல்ல, யாராவது நம்ம ஒரு ஆள். ஐயோ ஐயோ, கடும் கேவலமாக இருக்கிறது. இலங்கையில் இருக்கிறான் ஜெரம் பெர்னாண்டோ என்ற ஒரு கள்ளன். அந்த கள்ளனை பிஷப் ஆக்குவதற்கு ஒரு கூட்டம் இலங்கைக்கு வந்தது. அந்த கூட்டத்திலே தன்னை பெந்தெகோஸ்தே பாஸ்டர் என்று அடையாளப்படுத்தி கொண்ட ஒருவரும் வந்திருக்கிறார். என்ற தெய்வமே, வந்து பிஷப் ஆக்கி விட்டார். இலங்கையில் இருக்கின்ற கத்தோலிக்க சபை வெகுண்டெழுந்து பகிரங்கமாக சொல்லிவிட்டது, இதெல்லாம் எங்கட கிடையாது என்று. கேவலம். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த பதவி ஆசை இருக்கிறதே, பதவி ஆசை இருக்கிறவன் ஊழியத்துக்கு வரக்கூடாது. பதவி ஆசை, பண ஆசை, புகழ் ஆசை இருக்கிறவன் ஊழியத்துக்கு வரக்கூடாது. தப்பி தவறி ஊழியத்துக்கு வந்த பிறகு அந்த ஆசை வந்தால் ஊழியத்தை விட்டு போக வேண்டும், இல்லை மனம் திரும்ப வேண்டும். விளங்குதா? இந்த காணிக்கையை சேர்க்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களே, வசனத்தை வைத்துத்தான் பேசுவார்கள். அதுபோல புகழ் அடைய விரும்புகிறவர்களும் வசனத்தை வைத்துத்தான் பேசுவார்கள். பிரசித்தம் அடைய விரும்புகிறவர்களும் வசனத்தை வைத்துத்தான் பேசுவார்கள். கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு புகழ் வரக்கூடாது. யோசுவாவை ஏன் மறக்கிறீர்கள்? யோசுவா சாகும் வரை மோசேயின் ஊழியக்காரன் என்று தானே அழைக்கப்பட்டார். அதனால் அவருடைய ஊழியம் பாதிக்கப்பட்டதா? அவருக்கு வர வேண்டிய கனம் கிடைக்காமல் போனதா? அவருடைய சாதனைகள் எப்படி? அதான் படிக்க போகிறோமே, படித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆகவே ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக அவர் மாற்றம் அடைந்து கடைசி வரை தாழ்மையான ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்தார். அப்போ மோசே சந்தோஷமாக அவரை தனது ஊழியக்காரனாக்கி கொண்டார். இயேசுவும் அப்படித்தான். இயேசு 12 சீஷர்களை தான் தெரிவு செய்து கொண்டார். அவரிடத்தில் வழியே வந்து சிலர் கேட்டார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நான் நினைக்கிறேன் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் என்று. ஒருவன் சொல்கிறான், நான் உமக்கு பின்னே வருகிறேன். இயேசு சொன்னார், இல்லை இல்லை, மனுஷகுமாரனுக்கு தலை வைக்க இடம் இல்லை என்று அவர் வேண்டாம் என்று உதறுகிறார். ஆனால் அவர் தனக்கென சீஷர்களை தான் தெரிவு செய்து கொண்டார். அப்படி தெரிவு செய்து கொண்டவர்களில் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற அந்த 3 பேரையும் அவர் அதிகமாக தன்னோடு நெருக்கமாய் வைத்து கொண்டார். இன்று அப்படி நடந்தால் என்ன செய்கிறோம்? சொல்லுமே, பாஸ்டர் ஒருவர் யாரையாவது கொஞ்சம் அதிகமாய் நெருக்கமாக்கி கொண்டால் மற்றவர்களுக்கு கடுப்பு.
இந்த வாரம் இவன் காக்கா பிடிச்சி பாஸ்டர்கிட்ட நெருங்கிட்டான் என்று சொல்லுவார்கள். அந்த மற்ற 9 பேரும் அப்படி சொல்லவில்லை தெரியுமா? இயேசுவோடு 3 பேர் நெருக்கமாக்கி கொண்ட பொழுது மற்ற 9 பேரும் அதற்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. இது பரவாயில்லை. ஆனால் ஒன்று, நம் கீழ்ப்படிவு, நம் தாழ்மை, நம் உழைப்பு, நம் ஊழியம் நமது தலைவர்களது உள்ளங்களை குளிர பண்ண வேண்டும். உங்கள் தலைவர்களது உள்ளங்கள் உங்கள் நடத்தைகளால் குளிரம் பண்ண வேண்டும், சந்தோஷம் அடையவை. உங்கள் தலைவர்களை துக்கப்படுத்தக்கூடாது. உங்கள் தலைவர்கள், மோசேயை பாருங்கள், மோசே சம்பூர்ணமான பரிபூர்ணமான ஒருவர் அல்ல. எவ்வளவோ தவறுகள் செய்தார். அவர் விட்ட ஒரு தவறு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர் போவதையே தடுத்தது. அவர் செய்த ஒரு தவறு வசனத்திலே அவர் எழுதி அந்த வசனத்தை மீறி எத்தியோப்பிய பெண்ணை அவர் திருமணம் செய்தார். அதற்கு விரோதமாய் அவரது அக்காவும் அண்ணாவும் எழும்பினார்கள். யோசுவா எழும்பவில்லை, பார்த்தீர்களா? அக்காவும் அண்ணாவும் மிரியாமும் ஆரோனும் எழும்பினார்கள். யோசுவா கடைசி வரை மோசேயை துக்கப்படுத்தவில்லை. ஆகவே சபையில் இருக்கிற விசுவாசிகள், நீங்கள் உங்கள் சபை ஊழியர்களை துக்கப்படுத்த வேண்டாம். அவர்கள் பரிபூர்ணமானவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? குறைகள் இருக்கலாம். மூல உபதேச குறையை பற்றி நான் பேசவில்லை. மூல உபதேசம் ஒரு குறை அல்ல, அது தவறு. மூல உபதேசத்தை திடீரென நான் என்னுடைய சபை மக்களுக்கு இயேசு தேவன் இல்லை என்று சொன்னால் சபை மக்கள் என்னை கல்லெறிந்து கொள்ளலாம். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் தேவன் இல்லை என்றால் அவர்கள் என்னை விட்டு போகலாம், போய்த்தான் ஆக வேண்டும். மூல உபதேசத்துக்கு ஒரு தலைவன் களங்கம் விளைவித்தால் அதை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்க முடியாது, மூல உபதேசத்துக்கு. ஆனால் வேறு குறைகள் நமக்கு இருக்கலாம். பேசுகிற விதத்தில் குறை, நடந்து கொள்கிற விதத்தில் குறை, பரிபாலனை செய்கின்ற விதத்திலே குறை, ஆலோசனை வழங்கும் விதத்திலே குறை, நடத்தையிலே குறை. ஆனால் நாம் நமது தலைவர்களை துக்கப்படுத்தாமல் வாழ பழக வேண்டும், யோசுவாவை போல. புரிகிறதா? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உங்கள் மேய்ப்பர்களை நேசித்து அவர்களுடைய உள்ளம் குளிரும் வண்ணம் நடந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், யோசுவா மோசேயினுடைய உள்ளம் குளிர நடந்து கொண்டபடினால் ஆண்டவர் சொல்லாமலேயே மோசே யோசுவாவை ஓரேபுக்கு அழைத்து கொண்டு போகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். இயேசு இதை செய்தாரா இல்லையா? இயேசுவுக்கு தெரியும், தாபோர் மலைக்கு நான் போக வேண்டும், மோசேயையும் எலியாவையும் நான் சந்திக்க வேண்டும், நான் மறுரூபமாக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவர் மலைக்கு ஏறும் பொழுது அந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு போகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்த 3 பேரும் இயேசுவின் மறுரூபத்தை தரிசிக்கிறார்கள். அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளம் குளிர நடந்து கொண்டால் அந்த ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்லாமலேயே நம்மை ஆசீர்வதிப்பார். யோசுவாவுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடி. 13வது வசனம், 24வது அதிகாரம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். வாசிங்க. மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். அப்போ ஆரோன், ஊர் என்கின்ற முக்கியமானவர்களை கூட மோசே கூட்டிக் கொண்டு போகவில்லை, யோசுவாவை கூட்டிக் கொண்டு போகிறார். அப்புறம் என்ன நடக்கிறது? இதோ இந்த சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்கள். இன்றைக்கு கூட நீங்கள் சீனாய் மலைக்கு போனால், எத்தனை பேர் சீனாய் மலைக்கு போயிருக்கிறீர்கள்? நீங்கள் போயிருக்கீங்களா? ஓகே. மேலே ஏறினீங்களா? ஓரேபுக்கு ஏறினீங்களா? ஓரேபுக்கு ஏறலையா? அடிவாரத்துக்கு போவது செயின்ட் கேத்தரின், அது வேறு. மேலே ஏறும் பொழுது ஒரு இடம் இருக்கிறது, யோசுவா நிறுத்தப்பட்ட இடம்.
யோசுவாவை ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு மோசே உச்சிக்கு போகிறார். இப்போ இந்த யோசுவாவுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேதம் அமைதியாக இருக்கிறது நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணுவோமே. கற்பனை மாத்திரமல்ல, சரித்திர ஏடுகளிலே உள்ளன. ஆனால் சரித்திர ஏடுகள் தானே, அவை தேவ வார்த்தை இல்லை. ஆகவே நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். யோசுவாக்களாக நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம். நீங்கள் சீனாய்க்கு போய் அங்கே இருந்து ஹோரேப் மலைக்கு நீங்கள் ஏறி போனால் உங்களுக்கு தெரியும், அங்கே தண்ணீரும் இல்லை, சாப்பாடும் இல்லை. விளங்குதா? ஹோரேப் மலைக்கு போனவர்களுக்கு தெரியும் நான் சொல்வது. அங்கு தண்ணீரும் இல்லை, உணவும் இல்லை. மோசேயை ஆண்டவர் அழைத்தார். 40 நாட்கள், ஒன்று சொல்லுகிறேன் கவனிங்கள், 40 நாட்கள் மோசே தண்ணீர் கூட குடிக்காமல் தான் இருந்திருக்க முடியும். விஞ்ஞானத்தின்படி, வைத்தியத்தின்படி அது முடியாது. தண்ணீர் இல்லாமல் ஒரு மனுஷன் 40 நாள் இருக்க முடியாது. ஆனால் தேவனுடைய அற்புதம் அவரை உயிரோடு வைத்தது. அதே அற்புதம் அல்லவா யோசுவாவையும் உயிரோடு வைத்தது? நானே அடிக்கடி இப்படி ஒரு பிரசங்கம் செய்வேன். மோசே, எலியா, இயேசு என்றவர்கள் மாத்திரம்தான் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள் வேதத்திலே. ஆமாவா இல்லையா? வேறு யாராவது 40 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள் என்று வேதத்தில் இருக்கிறதா? இல்லை. தானியேல் கூட 21 நாள் தான் உபவாசம் இருந்தார். 40 நாட்கள் உபவாசம் இருந்தவர்கள் மோசேயும் எலியாவும் இயேசுவும் மாத்திரம்தான். வேதம் எழுதி இருக்கிறபடி. ஆனால் உண்மையில் 4 பேர், யோசுவாவும் தான். அதை ஏன் நான் சொல்வதில்லை? வேதத்திலே எழுதி இல்லை. ஆனால் உண்மை, யோசுவாவும் அந்த மலையின் மேல் ஏறினபடினால் அந்த மலைக்கு அடிக்கடி போய் வருகிறவன் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறது உறுதியாய் நான் சொல்லுகிறேன், அங்கே தண்ணீரும் கிடையாது, உணவும் கிடையாது. வேதத்தில் அது சொல்லவில்லை. ஆனால் பாருங்கள், அந்த மோசேக்கு கிடைத்த அந்த அற்புதத்தின் சாயல் யோசுவாவுக்கும் கிடைக்கிறது. விளங்குதா? சில ஆவிக்குரிய தலைவர்களிடத்தில் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். என்னுடைய ஊழிய ஆரம்பத்திலே என்னை அறியாமலேயே அவர்களுடைய அபிஷேகத்தின் பங்குகள் என் மேலும் வந்திருக்கின்றன. இது உண்மை. நீங்கள் அபிஷேகம் உள்ள ஊழியர்களோடு நீங்கள் நெருங்கி உறவாடும் பொழுது, அவர்களுக்கு கார் ஓட்டும் பொழுது, அவர்களுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது, அவர்களுடைய பைகளை தூக்கி கொண்டு போகும் பொழுது, அவர்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுது, அவர்களுடைய அபிஷேகத்தினுடைய சாயல் உங்கள் மேல் வருவது வேதத்தின்படியானது. எலிசா பார்த்து கொண்டிருக்க மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலியாவின் சால்வை இவர் மேல் விழுகிறது. இவர் தன்மேல் அபிஷேகம் வந்திருக்கிறது என்று தெரியாமல் தண்ணீரை அடிக்கிறார். யோர்தான் பிளந்து எலிசாவை இந்த பக்கம் கொண்டு விடுகிறது. இரட்டத்தையான அபிஷேகம், எலியாவின் மேல் இருந்த இரட்டத்தையான அபிஷேகம் எலிசாவுக்கு வருகிறது. பாருங்கள், யோசுவா மோசேயால் செய்ய முடியாததையே செய்தார் தேவனுடைய அனுகிரகத்தால். என்ன? ஜனங்களை யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் கொண்டு வந்தார். மோசே இல்லை அதை செய்தது யோசுவா. எப்படி அதனுடைய ஆரம்பம்? அந்த விசுவாசம், அந்த கீழ்ப்படிவு, அந்த தாழ்மை. அந்த நாள் மோசே இவரை அழைத்து கொண்டு ஹோரேபுக்கு போகிறார். ஹோரேப் மலைக்கு ஏறுகிறார். ஆனால் ஒரு இடத்துல இருக்க வைத்து விட்டு இவர் மேலே போகிறார். மேலே போனவுடன் மேகம் அவரை மறைத்து விட்டது. யோசுவாவுக்கு தெரியாது மேலே போன மோசேக்கு என்ன நடந்தது என்று. இப்போ யோசுவாவை ஒப்பிட்டு பார்ப்போம் கீழே இருந்த ஜனங்களோடு. யார்? ஆரோன், ஊர், மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இவர்களுக்கும் தெரியாது மேலே போன மோசேக்கு என்ன நடந்தது என்று. 40 நாட்கள் மோசேயை காணவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதற்கு ஆள் துணையாவது இருந்தது. ஆமாவா இல்லையா? யோசுவா அங்கும் இல்லை இங்கும் இல்லை, தனியாக, தன்னந்தனியாக ஒரு பாலைவன மலையிலே. மோசேக்கே தெரியாது எத்தனை நாட்களில் திரும்பி வருவேன் என்று. மோசே
யோசுவாவை ஒரு இடத்துல விட்டு விட்டு மேலே போகிறார். வேதம் சொல்லுகிறது அப்படித்தானே. மோசே தேவ பர்வதத்தில் ஏறும் பொழுது ஒரு மேகம் மலையை மூடிற்று. அப்போ யோசுவா கீழே வந்திருக்க வேண்டுமா இல்லையா? யோசிங்க. வந்திருக்கலாம். கீழே இருந்தவர்கள் எந்த அளவுக்கு பின்வாங்கினார்கள்? அவர்களும் 10 வாதைகளை கண்டவர்கள் அல்லவா? அவர்களும் செங்கடலை தாண்டி வந்தவர்கள் அல்லவா? அவர்களும் அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் கண்டவர்கள் அல்லவா? அப்போ அவர்களுக்கு ஆள் துணை இருப்பது மாத்திரமல்ல, தலைவர்கள் துணை உண்டு. ஆரோன் உண்டு, ஊர் உண்டு, பேச்சு துணைக்கு ஆட்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் பின்வாங்கினார்களா இல்லையா? எந்த அளவுக்கு பின்வாங்கினார்கள்? பொன் கன்றுக்குட்டி, ஓப்புஸ் கன்றுக்குட்டியை செய்து கொள்ளும் அளவுக்கு பின்வாங்கினார்கள். அப்போ யோசுவா தன்னன் தனியாக இவர்களோடும் இல்லை, மோசேயோடும் இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை, தண்ணீர் குடிக்க ஒன்றும் இல்லை, குறைந்தபட்சம் கீழேயாவது இறங்கி வந்து இந்த மக்களோடு சேர்ந்திருக்கலாம் அல்லவா? அது என்னத்தை காட்டுகிறது? தொடர்ந்து நிற்கின்ற அந்த தீர்மானம், தொடர்ந்து நிற்கின்ற தீர்மானம், ஸ்டெட்ஃபாஸ்டட்னஸ். நான் இறங்க மாட்டேன். இப்போ ஒரு வேளை இவர் பெரிய ஆவிக்குரிய ஜாம்பவான் அல்ல இன்னும் இந்த யோசுவா. ஒருவேளை அவருக்கு நான் செத்து போவேன் என்கின்ற உணர்வு வந்திருக்காதா? யோசிங்க. அந்த மலையை உங்களுக்கு எதிர்காலத்தில் சந்தர்ப்பம் கிடைத்தால் சீனாய் மலைக்கு போய் ஓரேஃப் மலைக்கு ஏறுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு தடவையாவது ஏறி பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். அந்த அனுபவத்தை பெறுவதற்கு அந்த இடங்களுக்கு போனால்தான் அந்த வெளிப்பாடு வரும், அந்த அனுபவம் வரும். அந்த மனுஷன் உறுதியாய் இருந்தார். அந்த 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 ஒரு நிலை நமக்கு வேண்டும். நாம் ஆண்டவருடைய ஊழியத்திலே கால் வைக்கும் பொழுது எந்த பக்கமும் மேலே போகவும் முடியாது, கீழே போகவும் முடியாது, இருக்கிற இடத்திலே சாப்பாடும் இல்லை, தண்ணீரும் இல்லை என்கின்ற சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் அப்படியே பல்லை கடித்து கொண்டு பொறுமையாய் இருந்தால் யோசுவாவின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உறுதியாய் தரித்திருத்தல், அந்த உறுதியாய் தரித்திருத்தல் வேண்டும். சில நேரம் அன்பானவர்களை ஊழியம் செய்யும் பொழுது வளர்ச்சி இல்லாத ஒரு உணர்வு வரும். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் இங்கிலாந்துக்கு போவதற்கு முன்பதாக 6 சபைகள் தொடங்கினவன். அந்த 6 சபைகளை தொடங்கி ஊழியம் செய்யும் பொழுதும் அந்த 6 சபைகளை தொடங்கின விதம் சும்மா 1 2 அல்ல. ஒரே நேரத்தில் 70 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது, ஒரே நேரத்தில் 80 பேரை பிரதிஷ்டை பண்ணுவது, இப்படித்தான் இருந்தது ஊழியம். அப்புறம் ஆண்டவர் என்னை அடுத்த படிக்கு கொண்டு போய் இங்கிலாந்துக்கு கொண்டு போனார். அதற்கு பிறகு ஆண்டவர் இலங்கைக்கு என்னை கொண்டு போனது சபை தொடங்கவே அல்ல, வேதாகம கல்லூரி தொடங்க. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரை ஏன் வேதாகம கல்லூரி? அங்கே தான் நல்ல 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 வேதாகம கல்லூரிகள் இலங்கையில் இருக்கின்றனவே என்று. அப்போ ஆண்டவர் 4 சவால் கொடுத்தார். சுரேஷ், அத்தனை வேதாகம கல்லூரிகளுக்கும் படித்தவர்கள் தானடா போக வேண்டும். படிக்காதவன் ரட்சிக்கப்படுகிறான், பாடசாலைக்கு போகாதவன் ரட்சிக்கப்படுகிறான். அவனை நான் ஊழியத்துக்கு அழைத்தாலும் பிரயோஜனம் இல்லை, அவனை எடுத்து படிப்பிப்பதற்கு ஒரு பைபிள் காலேஜ் இல்லை. நீ அப்படி ஒரு வேதாகம கல்லூரியை தொடங்கு என்றார். சரி. 2வது சவால், அந்த வேதாகம கல்லூரிகளுக்கு போகிறவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். பாஸ்டரும் சரி, வேறு மக்களும் சரி, சான்று கொடுக்க வேண்டும், இவன் நல்லவன் என்று அவர்களைத்தான் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு காடையன், கழுசரை, கொலைகாரன், கேவலமானவன் எல்லாம் சபைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான். அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறேன், அவனை பயிற்றுவிப்பதற்கு ஒரு வேதாகம கல்லூரி இல்லை. அப்படிப்பட்டவர்களையும் எடுத்து நீ ஊழியக்காரர்களாய் உருவாக்கு என்றார். சரி ஆண்டவரே. 3வது, அத்தனை வேதாகம கல்லூரிகளுக்கும் பணம் கட்டித்தான் படிக்க வேண்டும். ஏழை சபைகள், ஏழை கிறிஸ்தவர்கள் உண்டு, அவர்களை உருவாக்குவதற்கு
வேதாகம கல்லூரி இல்லை. சரி, இலவசமாக படித்து கொடு. 3வது சவால். 4வது சவால் மிக மிக அருமையான ஒரு சவால். அவன் வேதாகம கல்லூரிகளுக்கு போய் பட்டம் வாங்கினவுடன் ஹோமிலிட்டிக்ஸ் தெரிகிறது, ஹெர்மெனிட்டிக்ஸ் தெரிகிறது, தியாலஜி தெரிகிறது என்று ஆவியானவர் வெளியே வைத்துவிட்டு இவன் தன்னுடைய அறிவினாலே ஊழியம் செய்கிறான். ஆமாவா இல்லையா? இந்த நிறைய ரெவரண்ட் டாக்டர்மார்களை பாருங்கள், பிரசங்கம் தயாரிப்பதற்கு ஒரு 45 புத்தகங்களை சூழ வைத்து, அதிலே தப்பு இல்லை, நான் தவறு சொல்லவில்லை. 45 புத்தகங்களை வைத்துக் கொள்வார்கள், குறிப்பெடுத்து அழகாக பிரசங்கம் தயாரிப்பார்கள். அதிலே ஒன்றும் நான் தப்பு சொல்லவில்லை. ஆனால் எத்தனை பேர் முழங்காலில் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் உபவாசிக்கிறார்கள்? எத்தனை பேர் ஆவியிலே பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? சரித்திர ஆதாரம் சொல்லட்டும், எபிரேய மொழி சொல்லட்டும், கிரேக்க மொழி சொல்லட்டும், அந்த இறையியல் இந்த இறையியல், அந்த தத்துவம் இந்த தத்துவம் சொல்லட்டும், எத்தனை பேர் அபிஷேகத்தோடு ஊழியம் செய்கிறார்கள்? ஆகவே சுரேஷ், நீ தொடங்குகிற வேதாகம கல்லூரியிலே அவர்களுக்கு இறையியலை சொல்லிக் கொடு, அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடு. ஆனால் உபவாசம், ஜெபம், அந்நிய பாஷை, ஆவியானவருடைய அபிஷேகம், இவற்றில் ஊழியம் செய்ய பழக்கின்றார். அந்த 4 சவால்களோடு தான் நான் போனேன். போய் 1 வருடத்துக்கு பிறகு தான் ஆண்டவர் சொன்னார், சபை தொடங்கு என்று. நான் ஆண்டவரோடு சண்டை பிடித்தேன். ஆண்டவரே, இது நம்முடைய அக்ரிமெண்ட்டிலே இல்லை. நான் சபை தொடங்கி சபை பாஸ்டராக இருந்த சகாப்தம் முடிந்து இப்போ நான் வேதாகம கல்லூரி ஊழியம் என்கின்ற ஊழியத்தில் இருக்கிறேன். ஒன்று சபை நடத்த வேண்டும் அல்லது வேதாகம கல்லூரி நடத்த வேண்டும். இப்போ ஒரு வேதாகம கல்லூரி, ஒரு சபையை நடத்துவது, பாஸ்டர் ஷோமரி, பாஸ்டர் நந்தன், பாஸ்டர்மார் இருக்கிறீர்கள் நீங்கள், சபையை நடத்துவது எவ்வளவு பெரிய யுத்தம். பாஸ்டர் பாரம் என்ன சொல்கிறீங்க? ஒரு சபையை நடத்துறது ஒரு யுத்தமா இல்லையா? என்ன சொல்கிறீங்க பாஸ்டர் நந்தன்? ஒரு வேதாகம கல்லூரி நடத்துவது 1000 சபைகள் நடத்துவதற்கு சமம். அப்போ ஒன்று வேதாகம கல்லூரி நடத்த வேண்டும், இல்லை சபைகள் நடத்த வேண்டும். ஆண்டவரே, சபை தொடங்குகிற சகாப்தம் முடிந்து விட்டது, இப்போ வேதாகம கல்லூரி. இப்போ மறுபடி என்னை சபை தொடங்க நீங்கள் சொல்லுகிறீர்கள், முடியவே முடியாது என்று. சண்டை 2 வருடம் நான் சண்டை பிடிக்கிறேன். பாஸ்டர் ஆபேல் எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், வந்து பாஸ்டர், கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு சபை தொடங்க சொல்லி சொல்லுகிறாராம், நீங்கள் தான் மாட்டேன் என்கிறீர்கள் என்று. நான் சொன்னேன், உங்களுக்கு சொல்லிட்டாரா? உங்களுக்கும் சொல்லிட்டாரா? நேரில் சொல்லி சரி வரலன்னு உங்கள் மூலமாக சொல்ல, நீங்கள் சொன்னாலும் செய்ய மாட்டேன் என்றேன். ஐயோ, ஒரு அமெரிக்கனோட மீன் பிடிக்க போகிறேன் டெக்ஸஸில், ஒரு வெள்ளைக்காரரோட மீன் பிடிக்க போகிறேன் ராத்திரி. அவர் மூலம் ஆண்டவர் சொல்கிறார், ஹே சுரேஷ், கர்த்தர் சொல்கிறார் நீ சபை தொடங்கணும், நீ மாட்டேன்னு சொல்கிற. வெள்ளைக்காரன், கருப்பேன், ப்ரௌன், யார் மூலமாக சொன்னாலும் முடியவே முடியாது என்று சண்டை பிடித்து கடைசியில் தொடங்கிட்டேன். இப்போ என்னுடைய உணர்வு என்ன செய்கிறது தெரியுமா? ஏற்கனவே தொடங்கின 6 சபைகளை தொடங்கின விதத்தையும் இந்த மவுண்ட் கார்மெல் சபை தொடங்கின விதத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. நான் மாத்திரமல்ல, என் மனைவியும் ஒப்பிட்டு பார்க்கிறான். இப்போ என்ன நடக்குது? அன்று 70 பேருக்கு ஞானஸ்நானம், இப்போ முழு சர்ச்லையும் 7 பேர் கூட இல்லை. நான் யோசித்தேன், என்னடா இது, என்ன நடக்கிறது? உங்களுக்கு தெரியுமா, ஒரு சந்தர்ப்பத்தில் மனம் உடைந்து போனேன். ஏன்? இனி தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்வதா அல்லது பின்னாலே போவதா? ஒரு 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 இறுக்கம் வந்தது, ஒரு கேவலமான உணர்வு வந்தது. நான் நினைத்தேன், நான் தவறு செய்து விட்டேன், நான் இந்த நிலைக்கு வந்திருக்க கூடாது. ஒன்று இங்கிலாந்தை விட்டு வந்திருக்கவே கூடாது, அல்லது பேசாமல் வேதாகம பாடசாலை மாத்திரம் நடத்தியிருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டேன் என்று. இந்த உணர்வு எத்தனை பேருக்கு ஊழியத்திலே வந்திருக்கிறது? வெட்கப்படாமல் கையை தூக்கி காட்டுங்கள் பார்க்கலாம். இறுக்கம், ஒரு இறுக்கம், முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது. அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரை எனக்கு காட்டினார் தெரியுமா? யோசுவாவை காட்டினார். இந்த நிலை யோசுவாவுக்கு வந்ததடா. மோசேயோடு தான் போனார், ஆகவே தனியே திரும்ப போனால் கேவலமா இல்லையா?
இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லி பாரு, என்ன பெருசா போனீரு, கை விட்டுட்டாரோ, எங்க அவரு? ஐயோ, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறார்களே பொல்லாதவர்கள். ஆரோன் எப்படி குழம்பினார் என்றால், ஆரோனை பைத்தியக்காரர்களாக்கி விட்டார்கள். ஆரோன் சும்மா லேசுப்பட்டாங்களா, பயங்கராள். ஆரோன் இடத்துல மோசே வந்து கேட்கும் பொழுது ஆரோன் சொன்ன பதிலை பார்த்தீர்களா? யாத்ராகமம் 32 மோசே, தம்பி இந்த தங்கம் எல்லாம் கொடுத்தாங்களா, இந்த தங்கம் எல்லாம் நெருப்புக்குள்ள போட்டனா கண்ணுக்குட்டியா வெளியே வந்துருச்சு என்ற தெய்வம். பாவம் ஐயா அந்த ஆரோன். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு அறிவாளியையே முட்டாளாக்குகிறவர்கள். ஆரோன் ஊர் 2 பேரையுமே முட்டாளாக்கி பொன் கன்றுக்குட்டி செய்து கொண்டவர்கள். சும்மா யோசித்து பாருங்கள், ஒரு வேளை ஒரு 10-15 நாட்களில் போனவர் காணா என்ன ஆச்சோ தெரியலை என்று யோசுவா கீழே போயிருந்தால் கேள்வி கேட்டே கிண்டல் அடித்தே கொலை செய்திருப்பார்கள். நினைச்சோம் பெருசா போனீர், அவர் கூட்டிக்கிட்டு போனார், என்ன ஆச்சு அம்பன்னு விட்டுட்டார்ல. ஆனால் யோசுவா இருக்கிறார் பாருங்கள். அப்படி யோசுவா மூலம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து தைரியமாய் நிற்க வைத்தார். இப்போ அந்த சபை நிரம்பி வழிகிறது. இப்போ சபை பெரிதாய் கட்டி கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கானோர் இருக்கக்கூடிய ஒரு சபையாக இப்பொழுது பெல்வுட்டிலே கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஏன்? யோசுவாவின் தேவன் நம் தேவன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், ஒரு வேளை உங்களுக்கு அந்த அனுபவம் இதுவரை வராவிட்டால் இனி வரும். நீங்கள் செய்கிற ஊழியத்தில் அது வரும். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், திடீரென ஒரு காலம் வரும், ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படாது. நீங்களும் துண்டு பிரதி ஆயிரக்கணக்காய் கொடுப்பீர்கள், ஒரு ஆள் வராது. சுகமாக்குகிற ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், திடீரென ஒரு கூட்டத்தில் ஜெபிப்பீர்கள், நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஆளுக்கு கூட சுகம் வராது. விளங்குதா நான் சொல்றது? அதாவது அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நமக்கு வரும். சோர்ந்து போகக்கூடாது, அசந்து போகக்கூடாது. யோசுவாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து நாம் இறுக பற்றி கொண்டிருக்க வேண்டும். கலப்பையிலே கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கக்கூடாது. இதனால் தான் ஜனங்கள் சோர்வடைகிறார்கள். யோசுவா சோர்வடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனால் அவர் சோர்வடையாமல் அவர் அப்படியே இருக்கிறார். 32வது அதிகாரத்திலே நாம் 17வது வசனத்துக்கு போவோம். அவருடைய ஆவிக்குரிய மனுஷனாய் மாறுகிற விதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை என்ன பார்த்தோம்? முதலாவது விசுவாசம். மோசே சொல்லுகிறார், ரெவிதீமிலே சண்டை பிடி என்று. விசுவாசம். கீழ்ப்படிவு இல்லையா? அடுத்தது பெருமையின்மை. மோசேயின் ஊழியக்காரன் என்ற அந்த உணர்விலே அவர் இருக்கிறார். 4வது, அவர் அப்படியே உறுதியாய் இருக்கிறார். என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று திகையாமல் கலங்காமல் உறுதியாய் நிற்கிறார்.